சிம்பிளான வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறேன். பாத்திரம் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டேன். இதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் பொரியட்டும். கடுகு வெந்தயம் நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதக்கட்டும். இன்றைக்கி நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுனால வெண்டைக்காயும் வதக்கணும். அதில் கொஞ்சம் பிசு தன்மைலாம் இருக்கும், அது போகிற வரைக்கும் வதக்கணும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் வதக்கணுன்னா வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதக்கட்டும். நல்லா வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜ்லேயே வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய்லேருந்து பிசுன்னு வரும், கம் மாதிரி வரும், அதெல்லாம் போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வெண்டைக்காயில் பிசுலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் வதக்கட்டும். தக்காளி நல்லா வதக்கிடுச்சு. இதில் சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை நல்லா வேகணும். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். போதும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். அது இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போட்டோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் போதும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வேணும்னா கொஞ்சோண்டு தேங்காய் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் குறப்பாக அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் ஊற்றலை. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், ரெடி ஆகிடும். அவ்வளோதான், வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டிங்கன்னா நல்லா சுண்டிடும். நான் எந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதும்னு அப்படியே வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.